உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 சீரிஸோட எலிமினேட்டர் மேட்ச் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் கடையில் அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லியில் நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அருண் ஜேட்லி ஸ்டேடியம் டெல்லி சர்ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டர்ஸுக்கு ஃபேவரான சர்ஃபேஸ். நல்ல ஹை ஸ்கோரிங் மேட்சஸ் எல்லாம் ரீசெண்டாக இங்கே நடந்திருக்கு. ரீசெண்ட் மேட்சஸில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேசஸுக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்குது. பேசஸ் அதிகமான விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க. டாஸ் வின் பண்ணுற கேப்டன் சேசிங் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதுக்கு டியூ ஃபேக்டரும் ஒரு முக்கியமான காரணம். லாஸ்ட் 2 மேட்சஸாக ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பெருசாக ஸ்கோர் வரலை, பட் செகண்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் ரன்ஸ் வருது. லாஸ்ட் 5 மேட்ச்சில் 3 மேட்ச் சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் ஆல்மோஸ்ட் சேசிங்கில் க்ளோஸாக வந்து தான் லாஸ் ஆகிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 160+ ரன்ஸ் நல்ல டார்கெட்டாக இருக்கும். டாப் ஆர்டர் பேட்டர்ஸ் தென் டெத் ஓவர் பவுலர்ஸை டீமில் செலக்ட் பண்ணுறது பெட்டராக இருக்குன்னு தோணுது. இங்கே இது வரைக்கும் 9 உமன்ஸ் பிரீமியர் லீக் T20 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 6 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 3 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 162 ரன்ஸ் இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் 199 ரன்ஸை குஜராத் ஜெயின்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் 113 ரன்ஸை மும்பை இந்தியன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா பெலோ 150 3 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 150 to 169 2 டைம்ஸும் 170 to 189 1 டைமும் எபோவ் 190 3 டைம்ஸும் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மும்பை இந்தியன்ஸ் 8 மேட்ச்சில் 5 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 3 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. நல்லா ஸ்ட்ராங் டீமாக இருக்காங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் பெங்களூர் லாஸ் ஆனாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் யாஸ்டிகா பாட்டியா ஆடலை. இந்த மேட்சுக்கு ஆடுவாங்கன்னு தோணுது. யாஸ்டிகா உள்ளே வந்தால் பால் அவர் ட்ராப் பண்ணுவாங்க. மற்றபடி சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. சேம் லோனோட தான் போவாங்க. பெங்களூர் 8 மேட்ச்சில் 4 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. 4 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சில் மும்பையை பீட் பண்ணாங்க. நல்ல ஸ்டார் பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் ரிச்சா கோஷை தவிர யாருமே பேட்டிங்கில் கன்சிஸ்டண்டாக ஆடுறதில்ல. சேம் தான் பவுலிங்லையும். லாஸ்ட் மேட்ச்சில் பெர்ரி 6 விக்கெட்ஸ் எடுத்தாங்க. பட் அதுக்கு முன்னாடி 4 மேட்சாக விக்கெட்லெஸ்ஸாக தான் இருந்தாங்க. சேஞ்சஸ் எதுவும் பண்ண வாய்ப்பில்லை. சேம் லோனோட தான் போவாங்கன்னு தோணுது. மும்பை விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் யாஸ்டிகா பாட்டியா பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். அகென்ஸ்ட் பெங்களூர் டீசெண்டாக ஆடியிருக்காங்க. நல்லா ஆட முடியும். ஹர்மன்பிரீத் கவுர் நல்ல ஃபார்மில் இருக்கிற பிளேயர். நம்பர் 4 பேட்டிங் ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச்சில் டக் அவுட் ஆனாங்க. எகென்ஸ்ட் பெங்களூர் 2 மேட்ச் ஆடி 2லையும் கிரேட்டாக இல்லை. பட் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. பெரிய ஸ்கோர்ஸ் அடிக்கக்கூடிய பிளேயர். ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க். சஜனா நல்ல பவர் ஹிட்டர். லாஸ்ட் மேட்ச்சில் ஓப்பனிங்கில் ஆடி 30 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. யாஸ்டிகா பாட்டியா 11ல் ஆடினா சஜனா மிடில் ஓவர்ஸில் பேட்டிங் பண்ணுவாங்க. பட் பேட்டிங்கில் ப்ரொமோஷன் கிடைக்கும். கொஞ்சம் அட்டாக்கிங் ஆட வேண்டிய டைமில் சஜனாவை ப்ரொமோட் பண்ணி டாப் ஆர்டரில் ஆட வைப்பாங்க. 20-30 ரன்ஸ் வரைக்கும் குயிக்காக அடிக்க முடியும். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்க. அமன்ஜோத் கவுர் பெருசாக ப்ரியாரிட்டி கிடைக்கிறதில்ல. சஜனா டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறதால அமன்ஜோத்தோட பேட்டிங் ஆர்டர் கொஞ்சம் டவுன் ஆகுது. பட் டீசென்ட் பிளேயர். இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஹுமைரா காசி பெருசாக சான்சஸ் கிடைக்கிறதில்ல. சான்ஸ் கிடைச்சாலும் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸ்கிவியர் பிராண்ட், அமல்யாக்கர், தென் ஹீலி மேத்யூஸ் 3 பேரும் சூப்பர் ஆல்ரவுண்டர்ஸ். பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணுவாங்க. ஸ்கிவியர் பிராண்ட் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. எகென்ஸ்ட் பெங்களூர் 4 இன்னிங்ஸில் 105 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. தென் பவுலிங்கில் 4 இன்னிங்ஸில் 6 விக்கெட் எடுத்திருக்காங்க. இங்கே 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. மினிமம் 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்க முடியும். அமல்யாக்கர் சூப்பர் பிளேயர். பேட்டிங்கில் 5th டவுனில் ஆடுறாங்க. பெங்களூர் பிச்சில் சூப்பராக பேட்டிங் அண்ட் பவுலிங் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இங்கே டெல்லியில் கிரேட்டாக இல்லை. ரீசெண்டாக பவுலிங்கில் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதும் இல்லை. பட் குவாலிட்டி பிளேயர். இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் மேட்சஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்குது. ஓவராலாக எகென்ஸ்ட் பெங்களூர் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் மேட்சஸில் 2 ஓவர் தான் பவுல் பண்ணுறாங்க. பட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருந்த பவுலர். இனிஷியலாக 1 விக்கெட் எடுத்தால் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்ஸ் இருக்குது. பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். ஹீலி மேத்யூஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. தென் பவுலிங்கில் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாங்க. பேட்டிங்கில் 20-25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கிறாங்க. தென் பவுலிங்கில் 1 விக்கெட்டாவது எடுத்து கொடுக்குறாங்க. எப்படியும் ட்ரீம் டீமுக்குள்ளே வர்ற பிளேயர். மேத்யூஸ் ஆஃப் பிரேக் பவுலர். இனிஷியல் ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. மந்தனாவை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண வைக்க சான்ஸ் இருக்குது.
ஓவராலாக எகென்ஸ்ட் பெங்களூர் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இஸ்மாயில் நல்ல பவுலர், மேட்சுக்கு ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுத்து கொடுக்குறாங்க. நல்ல எக்கனாமியாகவும் பவுல் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேசர்ஸுக்கு இனிஷியலாக பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்குது. ஸோ விக்கெட்ஸ் எடுத்து கொடுக்க சான்ஸ் இருக்குது. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. மந்தனா எகென்ஸ்ட் இஸ்மாயில் T20ஸில் 2 தடவை அவுட் ஆயிருக்காங்க. பட் சூப்பராகவும் ஆடி இருக்காங்க. சைகா இஷாக் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர், குவாலிட்டி பவுலர். இனிஷியல் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்க. பட் இங்கே பெங்களூர்ஸில் ஓப்பனர்ஸ் 2 பேரும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ். ஸோ மிடில் ஓவர்ஸில் பவுல் பண்ணுவாங்கன்னு தோணுது. தென் டெத் ஓவர்ஸில் 1 or 2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. எகென்ஸ்ட் பெங்களூர் ஆல்மோஸ்ட் மேட்சுக்கு ஒரு விக்கெட்டுங்கிற மாதிரி தான் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. பட் ரிஸ்காக கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பூஜா வஸ்ட்ரேக்கர் ரீசன்ட் மேட்சஸில் ஆல்மோஸ்ட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 2 ஓவர் ஷூராக பவுல் பண்ணுவாங்க. அமல்யாக்கர் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணால் பூஜா 2 ஓவர் தான் பவுல் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா அமல்யாக்கரோட 2 ஓவரையும் சேர்த்து பூஜா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுத்து கொடுப்பாங்க. தென் நல்ல பேட்டரும் கூட. பட் இப்போ சஜனாவுக்கு கொஞ்சம் ப்ரியாரிட்டி கொடுக்கறதால பூஜா 8th டவுனில் ஆடுறாங்க. பேட்டிங் கிடைச்சா 10 to 15 ரன்ஸ் வரைக்கும் குயிக்காக அடித்து கொடுக்க முடியும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பெங்களூர் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ரிச்சா கோஷ் நல்ல ஃபார்மில் ஆடிட்டு இருக்காங்க. நம்பர் 5ல் பேட்டிங் ஆடுறாங்க. லாஸ்ட் மேட்ச் எகென்ஸ்ட் மும்பை 36 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணாங்க. எகென்ஸ்ட் மும்பை டீசெண்டாக ஆடி இருக்காங்க. கண்டிப்பாக நல்லா ஆட முடியும். மந்தனா பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாங்க. பட் எகென்ஸ்ட் மும்பை கிரேட்டாக இல்லை. 4 இன்னிங்ஸில் 67 ரன்ஸ் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. மந்தனா இனிஷியல் ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. எகென்ஸ்ட் ஹீலி மேத்யூஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. பட் மந்தனா குவாலிட்டி பிளேயர், டீசெண்டாக ஆடிட்டு இருக்காங்க. திஷா கசட் 7th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. டொமஸ்டிக்கில் டீசெண்டாக ஆடி இருக்காங்க. பட் இங்கே கிரேட்டாக இல்லை. எல்லிஸ் பெர்ரி லாஸ்ட் மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்தாங்க. மறுபடியும் விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக பவுலிங் பண்ணுவாங்க. 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கன்சிஸ்டண்டாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாங்க. எகென்ஸ்ட் மும்பை பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சோஃபி டிவன் சூப்பர் ஆல்ரவுண்டர். பட் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. 4th டவுனில் பேட்டிங் ஆடுவாங்க. 20 to 25 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுவாங்க. தென் 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ஒரு விக்கெட்டாவது மினிமம் எடுத்து கொடுக்குறாங்க. எப்படியும் ட்ரீம் டீமுக்குள்ளே வர்ற பிளேயர். ஜார்ஜியா வராகம் 2 மேட்சும் எகென்ஸ்ட் மும்பை டீசெண்டாக பவுல் பண்ணாங்க. பட் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறது டவுட்டு தான். மொலினிக்ஸ் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறதால வராகம் 3 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ண சான்ஸ் இருக்குது. லெக் பிரேக் பவுலர். தென் டீசென்ட் பேட்டரும் கூட. இன்கேஸ் டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிட்டா டீசெண்டாக பேட்டிங்லேயும் ஆட முடியும். கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்க. சோஃபி மொலினிக்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுவாங்க. தென் பவுலிங்லையும் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கண்டினியூஸாக ட்ரீம் டீமுக்குள்ளே இருக்கிற பிளேயர். பேட்டிங்கில் 20-25 ரன்ஸ் வரைக்கும் ஸ்கோர் பண்ணுவாங்க. தென் பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுத்தாலே ட்ரீம் டீமுக்குள்ளே வர முடியும். 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. பவர் பிளேயில் 2 ஓவர். தென் டெத் ஓவர்ஸில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாங்க. ரேணுகா சிங் தாக்கூர் விக்கெட் டேக்கிங்கில் சுத்தமாக இல்லை. இனிஷியலாக 2-3 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. ரொம்ப ரிஸ்காக வேணும்னா கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பேசர்ஸுக்கு பிச்சில் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். அப்படி தான் ரீசன்ட் மேட்சஸாக விக்கெட் எடுக்காமல் இருந்த எல்லிஸ் பெர்ரி லாஸ்ட் மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் ரிஸ்காக ரேணுகா சிங்கை கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோபனா ஆஷா ஆல்மோஸ்ட் 2 ஓவர் பவுல் பண்ணுவாங்க. சம்டைம் ஒரு விக்கெட் எடுக்கிறாங்க. ஸ்ரேயங்கா பட்டேல் குவாலிட்டி பவுலர். சம்டைம் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. சம்டைம் பெருசாக சான்ஸ் கிடைக்கிறதில்ல. 1-2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுறாங்க. அகென்ஸ்ட் மும்பை 2 மேட்ச்லையும் ஒவ்வொரு விக்கெட் எடுத்திருக்காங்க. கிராண்ட் லீக்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். போகர்கர் 1-2 ஓவர்ஸ் பவுல் பண்ணுவாங்க. விக்கெட் டேக்கிங்கில் பெருசாக இல்லை. ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ரிச்சா கோஷ் அண்ட் யாஸ்டிகா பாட்டியா. பேட்டர்ஸில் ஹர்மன்பிரீத் கவுர் அண்ட் மந்தனா. ஆல்ரவுண்டர்ஸில் பெர்ரி, ஸ்கிவியர் பிரண்ட், அமல்யாக்கர், மேத்யூஸ், சோஃபியா டிவன், தென் மொலினிக்ஸ். பவுலர்ஸில் இஸ்மாயிலை ட்ரை பண்ணலாம். இதில் சோஃபியா டிவனுக்கு பதிலாக சைகா இஷாக் இல்லை ஸ்ரேயங்கா பட்டேலை ட்ரை பண்ணலாம். தென் அமல்யாக்கருக்கு பதிலாக பூஜா வஸ்ட்ரேக்கரையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் சோஃபியா டிவன் அண்ட் அமல்யாக்கரை ட்ராப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரிஸ்க். கிராண்ட் லீக் டீமில் ஜார்ஜியா வராகம், ரேணுகா சிங், சைகா இஷாக், பூஜா வஸ்ட்ரேக்கர், தென் ஸ்ரேயங்கா பட்டேல் எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸ்மால் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு பெர்ரி, ஸ்கிவியர் பிரண்ட், தென் ஹீலி மேத்யூஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம்.
கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு அமல்யாக்கர், மொலினிக்ஸ், தென் மந்தனாவை எல்லாம் ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.